தமிழ் மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம இந்த முழு அலை திருத்தி அதை கொண்டு இங்கே நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? சரி, இப்போ முழு அலை திருத்தினா என்னன்னு நமக்கு தெரியணும். ரெண்டு டயோடை பயன்படுத்தி இந்த கொடுக்கப்பட்ட இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸாக மின் அழுத்தம் மாறிக்கொண்டே இருக்கும், மின்னோட்டமும் மாறிக்கொண்டே இருக்கும். அதை தான் ஏசி அப்படிங்கிறோம். ஆல்டர்னேட் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த இயற்பியல் குணகத்தை தான் இந்த கரண்ட்டு வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த இயற்பியல் குணகத்தை தான் ஏசி ஆல்டர்னேட் கரண்ட்னு சொல்றோம் இங்கிலீஷில். சரிங்களா? அதாவது ஒரு காந்தமானது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு, சுற்றிக்கிட்டே இருக்கு. அதை சுற்றி கம்பி சுருள் வச்சுருக்கோம். அப்போ இதில் வந்து என்ன ஆகுது, மின்னோட்டம், இதில் மின்னோட்டமும் மின்னழுத்தமும் கண்டினியூஸாக தூண்டப்பட்டுட்டே இருக்கு. இந்த போல் வந்து இந்த நார்த்து சவுத்து போல் வந்து இந்த சுற்றுலா மாறிக்கொண்டே இருக்கிறனால அது என்ன ஆகும், கரண்ட் குவான்டிட்டி அந்த அளவு வந்து மின்னழுத்தமும் கரண்ட்டும் இந்த சைன் கர்வ் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், நேரத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இங்க என்ன சொல்றாங்க, மின்னழுத்தம் இந்த டைம்குள்ள இந்த மின்னழுத்தத்துல இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த அமைப்பானது எந்த மாதிரி, இது ரைட்டா இது ரைட்டா இது ரைட்டா இது ரைட்டா 4 இது கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்படிதான் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இதோட அளவீடுகள் இந்த இடத்துல இருக்கலாம், இங்க இருக்கலாம் வோல்டேஜ். சரிங்களா? வோல்டேஜ்ங்கிறது மின்னழுத்தம் இருக்கலாம். அப்படிங்கிற இந்த டைம்குள்ள இந்த டயோட T1 எப்படி இருக்கு, T2 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்ப முன்னோக்கு சார்புடையதா பின்னோக்கு சார்புடையதா சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப முன்னோக்கு சார்புடையதுன்னா எப்படி இருக்கணும், இங்க பாசிட்டிவ் கரண்ட் வரையில இது ப்ரீ கிறிஸ்டல், இது என் கிறிஸ்டல். சரிங்களா? பாசிட்டிவ் இது வந்து பாசிட்டிவ் கரண்ட் வரையில இது கடத்தும், இது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கடத்தும், நெகட்டிவ் வந்துச்சுன்னா கடத்தாது. அப்ப இது பாசிட்டிவ் வரப்ப முன்னோக்கு சார்பு, நெகட்டிவ் வரப்ப பின்னோக்கு சார்பு. சரிங்களா? அப்ப நார்மலா இது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். ரெண்டு சைடும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அது பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். இது வந்து பிரைமரி, இது செகண்டரி. அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த மேக்ஸ் போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல கணக்குல மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கப்போ V = 220 220 sin 100 பை, இங்க டீக்கு பதிலாக என்ன 15 மைக்ரோ செகண்டை 10⁻³ எழுதிக்கலாம். அப்போ எழுதிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், 1000 டிவைட் பண்ற மாதிரி சைன் இந்த 100 பை 15 டிவைடட் பை 1000 அண்ணா என்ன வரும், 220 சைன் 1.5 பை. சரிங்களா? 1.5 பைனா என்ன வருமா, 270. அப்ப சைன் 270 அது எவ்வளவு வரும், -1. அப்ப ஆக்சுவலா இப்ப என்ன வரும், 220 ஆஃப் -1, 220. வோல்டேஜ் வந்து என்னவா இருக்கு, எதிர்மறையா இருக்கு. அப்ப வந்து இங்க நம்ம சொல்லிடலாம் ஈஸியா, இது வந்து முன்னோக்கு சார்புடையதா இருக்கும், இங்க நெகட்டிவா இருக்கும், இங்க பாசிட்டிவா இருக்கும். அப்ப கரண்ட் வந்து இது வழியா போய் இங்க பாசிட்டிவ் வரும், அந்த மையத்துல இந்த டேப் பண்ணி வச்சிருக்கோம், இது வழியா நெகட்டிவ் வந்துடும், இந்த லோடு வந்து இங்க கன்சியூம் ஆகுது. சரிங்களா? இது இப்படித்தான் இந்த டைம்ல இதாகும். அடுத்த சைக்கிள்ல இது பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும். அப்ப இந்த டைம்ல கொடுத்துருக்கிறதுல மேல வந்து முன்னோக்கு சார்பு, இது வந்து மைனஸ் இருக்கனால கரண்டை கடத்தாது, அதனால பின்னோக்கு சார்பு, கீழே வந்து முன்னோக்கு சார்பு. அப்படிங்கிற எது கரெக்ட் ஆன்சரு, ஃபர்ஸ்ட் இதுதானே கரெக்ட். அப்ப இதுதான் கரெக்ட். சரிங்களா? தேங்க்யூ.